தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார கூட்டம் நேற்று மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணியின் புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இடம்பெற்றிருந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ், அனுமதி பெறாத மாம்பழ சின்னத்தை பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தின் மேடையில் பயன்படுத்துவது சட்டவிரோதம் மற்றும் அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். அரசியல் அறமற்ற இந்த செயலை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என தனது அறிக்கையில் காட்டமாக விமர்சித்திருந்தார். டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அன்புமணியே பாமகவின் தலைவராக கருதப்படுகிறார். மாம்பழ சின்னமும் அன்புமணி தரப்பிடமே உள்ளது. ஆனால் ராமதாஸ் தரப்பு மாம்பழ சின்னத்தை கோரினால் சின்னம் முடக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. உயர்நீதிமன்ற விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் முன்வைத்த வாதத்தில் தற்போதைய ஆவணங்களின் அடிப்படையில் தான் அன்புமணியே பாமக தலைவராக ஏற்கிறோம். பாமக தலைவர் யார் என்பதில் பிரச்சனை இருக்கிறது என்றால் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம். இருதரப்பும் பிரச்சனைக்குரியதாக இருந்தால் தேர்தல் ஆணையம் படிவம் ஏ மற்றும் படிவம் பி யில் இருதரப்பு கையெழுத்து போடுவதை ஏற்காமல் சின்னமும் முடக்கி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு சிவில் மற்றும் ரிட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் மாம்பழ சின்னத்தை அன்புமணி தரப்பு பயன்படுத்தியதற்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பு தனித்தனியாக தேர்தலை சந்தித்தால் மாம்பழ சின்னம் முடக்கப்பட்டு இருதரப்புமே பொது சின்னத்தில் போட்டியிட வேண்டிய சூழல் உருவாகலாம். பாமக பதிவு செய்யப்பட்ட கட்சி என்றாலும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாகும். ராமதாஸ் தரப்பு இன்னும் தங்களது கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. ஒருவேளை மாம்பழம் முடக்கப்பட்டால் அன்புமணியை தங்களது தாமரை சின்னத்தில் போட்டியிடுமாறு பாஜக அழுத்தம் கொடுக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. 2021 23 இடங்களில் போட்டியிட்டு ஒருங்கிணைந்த பாமக 5 இடங்களில் வென்றது. இதில் 5 எம்எல்ஏக்களில் 3 அன்புமணியின் பக்கமும் 2 ராமதாஸ் தரப்பிலும் உள்ளனர். ஒருங்கிணைந்த பாமகவின் சின்னமாக அறியப்பட்ட மாம்பழ சின்னம் தற்போது முடக்கப்பட்டால் அது இரு தரப்புக்குமே பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தமிழ்நாட்டில் வளர துடிக்கும் பாஜக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் பட்சத்தில் அன்புமணி அடுத்த சரத்குமாராக மாறுவதை தவிர வேறு வழியில்லை.